ஒரு சிறிய நகரத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சோம்பேறியாகவும் தன் வேலையை செய்ய எப்பொழுதும் தள்ளி போட்டு கொண்டே இருப்பான். தன் அவசர வேலையை கூட தாமதப்படுத்தி கொண்டே இருப்பான். அவனது நண்பர்கள் மற்றும் தோழர்களுடன் ஒப்பிடும்போது அவன் படிப்பிலும் வாழ்க்கையின் பிற பகுதிகளிலும் பின்தங்கியே இருந்தான். அவரது குடும்பத்தினரும் ஆசிரியரும் நேரத்தை மதிக்கும்படி அடிக்கடி அவருக்கு அறிவுறுத்தி வந்தனர். ஆனால் அவன் ஒருபோதும் அவர்களின் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காமல், அவன் தனது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் அற்ப விஷயங்களின் நேரத்தை வீணடித்தான். ஒரு நாள் ஆழ்ந்த ஞானம் பெற்ற துறவி ஒருவர் அவர்களின் பக்தர்களுக்கு ஆசி வழங்க அந்த சிறுவனின் கிராமத்திற்கு வந்தார். அவர் தனது ஆழ்ந்த ஞானத்திற்காக மிகவும் பெயர் பெற்றவர். அவரை சந்திக்க பல பேர் காத்திருந்தனர். இதனை அறிந்த சிறுவன் தானும் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் தனது நண்பர்களை மிஞ்சும் வகையில் உதவிகளை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையில் அந்த சிறுவன் அந்த துறவியை பார்க்க முடிவு செய்தான். அந்த சிறுவன் துறவி தங்கியிருக்கும் இடத்தை அடைந்தான். மற்றவர்கள் ஞானியை பார்க்கும் வரை காத்திருந்தனர். தன் முறை வந்ததும் அவன் அந்த ஞானியை வணங்கி, ஞானியை, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் என் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களில் தோல்வியடைந்துள்ளேன். நான் என் நண்பர்கள் மற்றும் வகுப்பு தோழர்கள் மற்றும் சமகாலத்தவர்களை விட எல்லா துறைகளிலும் பின்தங்கியிருக்கின்றேன். நான் அவர்களை விட அதிக முன்னேற விரும்புகிறேன். அதை எப்படி செய்வது என்று தயவு செய்து சொல்லுங்கள் என்றான். ஞானி அந்த சிறுவனை பார்த்து இரக்கத்துடன், குழந்தையே, நீ உன் நேரத்தை மதிக்காததால் துன்பப்படுகின்றாய். நீ திரும்ப பெற முடியாத உன்னுடைய பொன்னான தருணங்களை தள்ளி போட்டு வீணடிக்கின்றாய். நான் உனக்கு உதவ ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதையை கேட்ட பிறகு நேரத்தின் மதிப்பை நீ உணர்ந்து கொள்வாய் என்றார். சிறுவன் ஆவலுடன் தலையசைத்து ஞானி கூறும் கதையை கேட்கத் தொடங்கினான். ஒரு காலத்தில் தாராள மனப்பான்மையும் கருணையும் கொண்ட ஒரு மன்னன் ஒரு நகரத்தை ஆட்சி செய்தார். அவர் தன் மக்களை நேசித்து அவர்களின் தேவைகளுக்கு எப்பொழுதும் உதவி செய்பவராக இருந்தார். ஒரு நாள் தன்னுடன் குருகுலத்தில் படித்த பழைய வகுப்பு தோழனை சந்தித்தார். அவர் சந்தித்த அந்த வகுப்பு தோழன் சோம்பேறியாகவும் எந்த வேலை இல்லாத ஏழையாக அந்த மனிதர் இருந்தார். அந்த வகுப்பு தோழன் அரசனிடம், நான் இப்படி இருப்பதற்கு என் தலைவிதியே காரணம் என்றும் என் பிரச்சனைகளுக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டி கொண்டிருந்தார். அரசன் தன் வகுப்பு தோழன் இப்படி இருப்பதை பார்த்து மிகவும் வருத்தம் அடைந்தார். அரசர் தன் தோழனிடம் அவருடைய கஷ்டங்களை கேட்கத் தொடங்கினார். அதற்கு அந்த மனிதர், அரசரே, நான் எந்த வேலைக்கு சென்றாலும் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது என்று கூறி யாரும் எனக்கு எந்த வேலையும் தருவதில்லை என்று கூறினார். தன் வீட்டின் அருகில் உள்ளவர்கள் கூட என்னை பற்றி குறைகளை மற்றவரிடம் கூறுகின்றனர். அதனால் எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை என்று அழுகாத குறையாக தன் நண்பனான அரசரை பார்த்து கூறினார். அரசர் தன் நண்பனின் நிலையை உணர்ந்து, நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகின்றேன் என்று கூறினார். அதற்கு நீ சூரிய அஸ்தமனத்திற்கு முன் என் கருவூலத்திற்கு வந்து உன்னால் முடிந்த அளவு தங்கம் மற்றும் ரத்தினங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் நீ எடுத்துக்கொள்ளும் அனைத்தும் உனக்கே சொந்தம் என்று கூறினார். இதனை கேட்ட வகுப்பு தோழன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தன் நண்பனான அரசனுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாகச் சென்றான். அவர் தன் வீட்டிற்கு வந்து நடந்த அனைத்தையும் தன் மனைவியிடம் கூறி மிகுந்த சந்தோஷமாக இருந்தார். உடனே அவரது மனைவி, நீங்கள் இப்போதே சென்று தங்கம் மற்றும் விலை மதிப்பில்லாத இரத்தினங்களை உடனே எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அதற்கு அந்த வகுப்பு தோழன், என்னால் உடனே செல்ல முடியாது. எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. நான் மதிய உணவை சாப்பிட்டு விட்டு செல்கின்றேன் என்று கூறினார். அவரது மனைவியும் வேகமாக உணவு தயாரித்து அவருக்கு பரிமாறத் தொடங்கினார். வகுப்பு தோழன் சூரியன் அஸ்தமனத்திற்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று எண்ணி மதிய உணவை மெதுவாகவும் நிதானமாகவும் சாப்பிடத் தொடங்கினார். அவர் மதிய உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு தூக்கம் வருவதை உணர்ந்த அவர் தன் மனைவியை பார்த்து, நான் சிறிது நேரம் தூங்க வேண்டும். நான் தூங்கி எழுந்த பிறகு கருவூலத்திற்கு செல்கின்றேன் என்று தூங்கத் தொடங்கினார். ஆனால் சிறிது நேரம் தூங்கலாம் என்று நினைத்த அவர் 2 மணி நேரம் தன்னை அறியாமல் தூங்கிவிட்டார். அவர் கண் விழித்த போது மதிய நேரம் கடக்க ஆரம்பித்தது. அவர் உடனே வேகமாக சில பைகளை எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவர் வரும் வழியில் சூரியன் மிக பிரகாசமாக பிரகாசித்தது. அதனால் அதிக வெப்பத்தை அவர் உணர்ந்தார். இதனால் ஒரு மரத்தடியில் அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்லலாம் என்று முடிவு செய்தார். ஓய்வெடுக்க மரத்தடியில் உட்கார்ந்த சிறிது நேரத்திலேயே மெல்லிய காற்று வீசத் தொடங்கியது.
இதனால் வெப்பம் குறைந்து சற்று குளிர்ச்சியான சூழலாக மாறியது. மரத்தடியில் ஓய்வெடுக்க அமர்ந்த அந்த நபர் தன்னை அறியாமலேயே தூங்கத் தொடங்கினார். அவர் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தூங்கிக் கொண்டே இருந்தார். அவர் திடீரென கண் விழித்து பார்த்தபோது நீண்ட நேரம் ஆனதை உணர்ந்த அவர் மாலை நேரம் ஆனதையும் சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கியதையும் உணரத் தொடங்கினார். இதனை கண்டதும் அவர் வேகமாக அரண்மனை நோக்கி ஓடத் தொடங்கினார். அவர் ஓடத் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே சூரியன் மறைய ஆரம்பித்தது. இதன் காரணமாக அரண்மனையில் கதவுகள் மூடப்பட்டன. அவர் அரண்மனைக்கு சென்றதும் வாயில் கதவுகள் மூடியிருப்பதைக் கண்டு மிகவும் வருத்தமடைந்தார். அந்த சோம்பேறி மனிதன் தனது நேரத்தை மதிக்காததால் பணக்காரனாகும் வாய்ப்பை இழந்து மிகுந்த ஏமாற்றத்துடன் அவர் வீடு திரும்பினார். ஞானி இவ்வாறு கதையை கூறி முடித்துவிட்டு அந்த சிறுவனை பார்த்தார். அந்த சிறுவன் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தான். தான் செய்த தவறை உணர்ந்து மிகவும் வெட்கப்பட்ட அவன் தன் தவறை எண்ணி மிகவும் வருத்தவும் பட்டான். மேலும் நான் என் வாழ்க்கையில் இனிமேல் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு ஞானியின் வழிகாட்டுதலுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். அந்த சிறுவன் வீட்டிற்கு திரும்பி நேரம் விலை மதிப்பற்றது, வீணடிக்க கூடாது என்று சபதமிட்டு தன் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்கத் தொடங்கினான். அந்த சிறுவன் தன் செயல்களை தள்ளி போடும் பழக்கத்தை விட்டுவிட்டு தன் செயல்களை உடனே செயல்படுத்த தொடங்கினான். இதனால் அந்த சிறுவன் தனது இலக்குகளை அடைந்து தன் பெற்றோர் மற்றும் நண்பர்களின் பாராட்டுகளையும் பெற்றான். நம் வாழ்க்கையில் இந்த காலம் என்பது பொன் போன்றது. அது விலை மதிப்பற்ற பொருளும் கூட. நமக்கு இங்கு குறிப்பிட்ட காலம் மட்டுமே உள்ளது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை நாம் புத்திசாலித்தனமாகவும் நம் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகவும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களின் நேரத்தை வீணடிக்காமல் செய்யும் செயல்களில் கவனம் செலுத்தி நமது வேலை மற்றும் பணிகளை தாமதப்படுத்தாமல் அவற்றை சரியான நேரத்தில் மற்றும் தரத்துடன் செய்ய வேண்டும். நாம் நம் நேரத்தை மதிக்காமல் இருந்தால் நேரம் நம்மை மதிக்காமல் நம் முழு வாழ்க்கையும் அழித்துவிடும். எனவே நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க விரும்பினால் சோம்பேறியாக இருக்காதீர்கள். அப்படி சோம்பேறியாக இருந்தால் சூரியன் மறையும் முன் அரண்மனையை அடைய முடியாத சோம்பேறியைப் போல் ஒரு நாள் நீங்களும் வருந்துவீர்கள். எனவே உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் நேரத்தை ஒதுக்கி அந்த தருணங்களை அனுபவித்து உங்கள் இலக்குகள் மற்றும் கனவுகளை அடைவது மட்டுமல்லாமல் நிறைவான மற்றும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழுங்கள்.